நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ராஜேஸ்வரியோட ஆளு நம்ம விஜய் கிட்ட கையும் களவுமா சிக்கினவங்கள கண்டிப்பா அடிச்சு ஓட விடும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ரேணுகா உண்மையிலே நம்ம விஜயோட பொண்டாட்டியே இல்லையா அப்படின்னு ஆல்ரெடி வந்துட்டு இப்ப நம்ம மனோகரனுக்கும் ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணிக்கும் சந்தேகம் இருந்துட்டு இருக்குங்க. ஆனா இந்த ஒரு தருணத்துல நம்ம மல்லியும் நம்ம விஜயும் இந்த ஒரு வீட்டுல இல்லாத நேரத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா வந்துட்டு கணக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகரனை ஏமாத்தி உள்ள அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு யார் யார் இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரேணுகா இருக்காளா இல்லையா அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி சொன்னபோது அந்த ஒரு வீடியோ வந்துட்டு ரேணுகா இருந்தால் பிடிச்சி அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டா நெட் கேஸ் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு இவ்வளோ தைரியத்தோடு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. திரும்ப வந்து விஜயும் மல்லியும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு. ஏன்னா இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம விஜய் வந்துட்டு யார் நீ என்ன வேணும் அப்படின்னு கேட்குற போது அவங்க பயங்கரமாக முழிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உங்களுடைய ஐடி கார்டு எடுங்க, நீங்கள் உண்மையிலே கவர்மெண்ட் ஜாப்பா இல்லையா அப்படின்னு நான் பார்க்குறேன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே கடும் கோபத்தில் பேசுகிறாங்க. ஆனால் அந்த சரியான நேரத்தில் தாங்க இந்த ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணி வசமாக சிக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம விஜய்க்கு இந்த ராஜேஸ்வரியோட பேரை கேட்டால் ரொம்பவே கோபம் வருது. ஏன்னா இந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சினால நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கேவலமான நிலைமைக்கு போயிருக்குங்க. திரும்ப வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி தான் நம்மளை தொந்தரவு பண்ணுறான்னு அக்கான்னு கூட பார்க்காம பயங்கரமாக அடி பொழக்கணும் அப்படின்றது மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சினால திரும்ப வந்துட்டு நம்ம மல்லி பாதிக்கப்பட போகிறாங்க. ஏன்னா அந்த ரேணுகா எல்லா ஒரு உண்மையுமே சொல்லிட்டாங்க. ராஜ்மா நான் சொல்கிறத நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா உண்மையிலே ரேணுகா அக்கா அந்த ஒரு வீட்டில் இருக்காங்க, நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அவ்வளோ உறுதியாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் நம்பவும் முடியுது, ஒரு பக்கம் நம்பவும் முடியலைங்க. ஏன்னா ரேணுகா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த நிஷாவுக்கு இந்த கதிரேசனுக்கு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்துட்டு பேசியிருப்பாங்களே. ஒரு வேலை ஏன் அவங்க பேசலை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களேன்னு ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்களான்னா உண்மையிலே இது இந்த ஒரு வீட்டில் இருக்கிறது ரேணுகாவே கிடையாதுங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணுங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம விஜய் வந்துட்டு ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.